Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடி வந்து மணல் விவகாரமாக கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ராப்பகலாக அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராப்பகலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் குவாரிக்குள்ளேயே அங்கேயே உட்காந்துருந்தார். விட்டுட்டு போனால் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் தலைகீழாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை அவ்வளோ பெரிய மாஃபியாவை எதிர்த்து அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். முறைகேடாக நடந்த கிரைண்டர் அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான பொழுது இன்றைக்கு அவருக்கு பாதுகாப்பை ஏன் விலக்கிக்கிறீங்க? ஏர்போர்ட்டில் வருவது சட்டவிரோதமாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கூட்டம் கூண்டிங்கன்றீங்க. தனிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்தானா? ஏங்க விஜய் வரான்ற தகவல் தெரிந்த பிறகு தன்னிச்சையாக கோடியாக அவன் பாட்டுக்கு வரான். மக்கள் அதை தடுக்கிற வேலை காவல்துறை வேலை. நீ தான் கேட்டு என்கொயரி பண்ணி தடுத்துருக்கணும். நீ வந்து உள்ளே விட்டுவிட்டு டிவிகே மேலேயும் அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது கேஸ் போடுவேன்றது எவ்வளவு முரணான ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை வந்து எனக்கு வந்து ஏதோ நெருக்கடி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு விலகுறாங்க. நம்மளுக்கு அதை இவ்வளவு பெரிய செய்தியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா திமுக காரணம் ஒன்று. சார், முதல்ல ஒரு அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னாக்கா கூட்டத்தை வரவேற்பதற்காக அங்கங்கே வந்து உங்களுக்கு மேடைகள் போட்டு சேர்கள் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு செய்வாங்க. அப்படி வராத பட்சத்தில் அங்கே வந்து அவர்களை போய் அழைத்து வீடாக போய் வண்டி வச்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அதற்கும் வரலன்ற பட்சத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் இவ்வளோ காசு கொடுப்போம், சாப்பாடு உங்களுக்கு இருக்குது, குடிநீர் இருக்குது, திருப்பி கூப்பிட்டு போய் விட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேருந்து வச்சு கூப்பிட்டு வரலாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் விஜய் வரான்னா தன்னிச்சையாக கூடுறாங்கல்ல, அந்த வைத்தறிச்ச திமுக இருக்குமா இருக்காதா? என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், அசால்ட்டாக அந்த மனுஷன் வந்தோடனே எல்லா பேரும் குமிறாங்க, நீங்கள் இது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றதை அவர் பார்த்துப்பார். அது அவர் பிரச்சனை. ஒருபோதும் விஜய் அவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக தனித்தில் இருந்திருந்தால் அந்த கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். மேபி மேனாட்பின்றது 2 தலைவர்களும் உட்காந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு அவரோட போய் கூட்டு வைப்பான்னு சொல்கிறதே அறிவுக்கு ஒவ்வாத பேச்சாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம், நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். கனிம வள கொள்ளை குறித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் தலைமையிலான குழு வந்து விசாரித்தது. ஆனால் அவருக்கு வந்து இடைப்பட்ட சில மாதங்கள் வந்து பாதுகாப்பு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதுதான் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அவரும் வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. மதுரை கோர்ட்டுக்கு வந்து நான் நேரில் போய் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும், பல விஷயத்தை நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் கோர்ட்டுக்கு நான் போக மறுத்தேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற பிரான்ச்ல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நீதிபதி அவருக்கு ஏன் அந்த பாதுகாப்பு வந்து விலக்குனீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு கடுமையான ஒரு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கும்? என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு சொல்லி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பல நபர்கள் சொல்லி சமீபமாக பல நபர்கள் கொலை செய்யப்பட்டதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அது காவல்துறையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இராணுவத்தில் இருக்க நபர்களுக்கும் அர்வால் வெட்டு தாக்குதல் நடந்துச்சு. அரசியல்வாதிகள் பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்கதியாக. எல்லா கட்சியிலும், இந்த குறிப்பிட்ட கட்சியும் கிடையாது. அப்போ இவ்வளவு வன்மத்தோடு இங்கே வந்து ஒரு ரவுடிசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையாக இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்ப்பதுன்றது எவ்வளவு கடுமையான விஷயம் உங்களுக்கு புரியும். கள்ளக்குறிச்சி கள்ளசாரண சம்பவத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் பொய் சொல்ல வச்சிங்க. 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடி வந்து மணல் விவகாரமாக கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ராப்பகலாக அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராப்பகலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் குவாரிக்குள்ளேயே அங்கேயே உட்காந்துருந்தார். விட்டுட்டு போனால் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, எல்லாத்தையும் தலைகீழாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை அவ்வளோ பெரிய மாஃபியாவை எதிர்த்து அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். முறைகேடாக நடந்த கிரைண்டர் அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னும் பொழுது இன்றைக்கு அவருக்கு பாதுகாப்பை ஏன் விலக்கிக்கிறீங்க? சார், நீங்கள் முக்தாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க சார், புரியுதுங்களா? உங்களுக்கு சொம்படிக்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? எது கொடுத்துருக்கீங்க? ஊடக வேலை மாதிரி செயல்படுறாரா? ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையாக போராடி நபருக்கான பாதுகாப்பை நீங்கள் நீக்கி கொண்டிருக்கீங்க. தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பொழுது ஒரு முதலமைச்சருக்கு என்ன செய்யணுன்றது ஒரு புரிதல் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாட்டு சார், நான் என்ன கேட்குறேன், சகாயம் தனிப்பட்ட முறையில் அவருக்காக போராடினாரா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்காக பேசுகிறேன், என் மீது தாக்குதல் தொடுக்கிறீங்க. ஆனால் அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். நம் நாட்டுடைய கனிம வளங்களை காப்பாற்றி மக்களுக்கே அதை கொண்டு போய் சேர்க்கணும், யாரும் தனிப்பட்ட முறையில் திருடக்கூடாதுன்ட்டு நாட்டுக்காக உழைத்த ஒரு நபரை அவருக்கான பாதுகாப்பு விலக்கிக்கிட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வச்சிங்கன்னு பார்க்கும் பொழுது இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடாக தான் பார்க்குற இந்த ஆட்சியில். சகாயம் அவர்களுக்கு நேற்று காவல்துறை அறிவிச்சிருக்கு, நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தில் இது மாதிரி தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னும் கொடுக்கல. இல்லை, இந்த கனிம வள கொள்ளையோட வழக்கு அடுத்த கட்டம் எப்படி போகும்? சார், நீங்கள்
பல வழக்குகளை நீர்த்து போக செய்வதற்கான பலவிதமான விஷயங்கள் செய்வாங்க. பல நபர்களை மிரட்டக்கூடிய வேலை செய்வாங்கன்னா இது ஒரு வகையான மிரட்டல். உனக்கான பாதுகாப்பை நாங்கள் விலக்கி கொள்ளும் பொழுது உன் உயிருக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இன்மை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இதை கனிம வள கொள்ளை செய்யக்கூடிய பல நபர்கள் இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு துணை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்குறோன்றது தான் அவருடைய குற்றச்சாட்டாகவே இருக்கணும் பொழுது. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை பற்றியும் இந்த ஆட்சியில் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் கேள்வி எழுப்பாமல் இருப்பவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேசினாலோ, பெண்கள் பற்றி பேசினாலோ, குழந்தைகளுக்கான பாதுகாப்பின்மையோ அல்லது இயற்கை வளங்கள் திருடப்படுவதை குறித்து பேசினாலோ, ஒரு அமைச்சர் குறித்து பேசினாலோ அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் என்னையும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். மூச்சை நிறுத்திடுவேன்றதும் ஆள் அனுப்புவேன்றதும் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். சமூகத்தில் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இப்போ தானே ஒரு மணி நேரம் உங்கள் ஸ்டுடியோக்கு வரும்போது தான் நடந்திருக்கு. பார்ப்போம் நம்ம என்ன செய்கிறாங்கன்றது. நம்ம தான் ஊடகத்திலே பதிவு பண்ணுறோம்ல. இதை அரசாங்கம் கவனிக்க தானே செய்யும். இது அரசாங்கம் காவல்துறையும் கவனிக்கிறீங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். மதுரையில் கடந்த 1ஆம் தேதி விஜய் அவர்கள் போயிருந்தார். ஷூட்டிங்காக கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்தார். மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கினார். அன்னைக்கு சட்டவிரோதமாக கூடுதல், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு தொந்தரவு செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதுரை காவல்துறையின் சார்பாக. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏர்போர்ட்டில் மக்கள் வருவது சட்டவிரோதமா? இதை முதல்ல நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஏர்போர்ட்டில் வருவது சட்டவிரோதமா? நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கூட்டம் கூட்டிங்கன்றீங்க. தனிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்தானா சொல்லுங்கள்? டிவிகேவை சார்ந்த மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட முறையில் வாங்க 1000 பேர் 10,000 பேர் ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா? அந்த மாவட்ட செயலாளர்கள் 10 நிர்வாகிகள் யாருமே இல்லைங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்களா? அதான் என் கேள்வி. ஏங்க விஜய் வரான்ற தகவல் தெரிந்த பிறகு தன்னிச்சையாக கோடியாக அவன் பாட்டுக்கு வரான் மக்கள். அதை தடுக்கிற வேலை காவல்துறை வேலை. நீ தான் கேட்டு என்கரேஜ் பண்ணி தடுத்துருக்கணும். நீ உள்ளே விட்டுவிட்டு டிவிகே மேலேயும் அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது கேஸ் போடுவேன்றது எவ்வளவு முரணான ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? அவன் சட்டவிரோதமாக கூட்டினான்றாக்கா. எப்போ ஏர்போர்ட்டுக்கு வரது சட்டவிரோதம்னு யார் சொன்னா? ஸ்டாலின் பண்ணாக்க அவ்வளோ பேர் வராங்கல்ல. ஃப்ளைட்டுக்கு போகிற பயணிகள் அவங்க நிறைய நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அவங்களுக்குலாம் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். மோடி வந்தபோது, அமித்ஷா வந்தபோது இந்த காவல்துறையை கொடுத்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து எவ்வளோ பெரிய க்ரௌடு பிஜேபி கூட்டி கொண்டு போனீங்களோ அப்போல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே டர் ஆகிறது, பயப்படுறது. இங்கே இப்போ தான் வளர்ந்து வர கட்சினாக்கா உடனே கேஸ் போட்டு அமுக்கிறதா? சரி, ஏன் ஸ்டாலின் போனப்போ போக மாட்டாங்களா? சரி, ஸ்டாலின் போனப்போ போலன்ற கோபத்தில் கூட செஞ்சுருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் வரப்பெல்லாம் ஒருத்தன் வரமாட்டாங்க, விஜய் வரும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்ற அந்த வருத்தத்தில் செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் தான் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் குஹன். நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேசணும். அடுத்த 3 மாதத்துக்கு பிறகு அவர்கள் கட்சி தொண்டர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்வார்கள் சொன்னா பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெண்கள் மீதும் நிறைய வழக்குகள் பதிவு செஞ்சு டெய்லி ஸ்டேஷனுக்கு வர மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு அதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. நீங்கள் எந்த விஷயத்தை விஜய் மீது ஏவினாலும் ஒரே விஷயம்தான், இயற்கை சொன்னது தான், எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்வாய், அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருக்கிறார் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீ எல்லாம் பொண்ணா வீட்டில் அடக்க உடக்கமாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகளை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட 2 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய விலகுகள் கடிதத்துக்கு இன்னும் பயங்கர ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இது ஏன் டிவிகே தலைமை இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க? பொறுப்பில் இருக்காங்களா அவங்க? டிவிகேல பொறுப்பில் கொடுத்துருக்காங்களா சார்? பொறுப்பில் இல்லைல்ல. கட்சியில் இப்போ சேர்ந்துருக்கீங்க. நான் நினைக்கிறேன் திமுகவில் கடைக்கோட்டில் இருக்கக்கூடியதவன் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன், திமுகவில் தான் நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நியூஸை மாற்றிருப்பீங்களா எல்லாரும்? ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை எனக்கு ஏதோ நெருக்கடி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு விலகுறாங்க. நம்மளுது அதை இவ்வளவு பெரிய செய்தியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெலாம் பேச வேண்டிய அவசியம் ஏன்னாக்கா அது திமுககாரன் பொண்ணு. லாஜிக் உங்களுக்கு புரியுதா? ஏங்க அவங்க எல்லா மீடியாவும் அழைச்சி பேட்டி கொடுக்குறாங்க, அது எப்படி அங்கே பின்னோட்டத்தில் திமுக இருக்குன்னு சொல்லிட முடியும்? அவங்க அம்மா திமுக தானே. திமுக விட்டு நான் விலகி வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திமுக கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்தனே ஓடி போய் அங்கே சேர்ந்துக்கிட்டாங்க தானே. திமுகவிலிருந்து விலகி வந்தபோது தாவேக்கால சேர்ந்து அவங்க பயணிச்ச போது எல்லா தாவேக்கா தொண்டர்களும் அவங்கள கொண்டாடினாங்க. யார்? அவங்க அம்மாவையா? வைஷ்ணவி. நான் கேட்குறது அவங்க அம்மாவை. வைஷ்ணவியோட அம்மாவை யாராவது கொண்டாடினாங்களா? இல்லையே சார். திமுகவுடைய பின்புலம்ன்றதுனால தான் அந்த பிள்ளையோடைய அந்த பிள்ளை விலகினது ஒரு சாதாரண தொண்டராக இருந்து விலகுவதை இவ்வளோ பெரிய செய்தியாக பார்க்குறாங்க. கட்சி பொறுப்புல இருந்து விலகிட்டாக்க நம்ம அதுக்கப்புறம் பேசலாமே தவிர இது எனக்கு தெரிஞ்சது. அவங்க வைஷ்ணவி அவங்க பேட்டி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா டிவிகே தொண்டர்களுமே தங்களோட ட்விட்டர் பதிவில் ஃபேஸ்புக் பக்கங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காணொலிலாம் எடுத்து போட்டாங்க.
அப்பெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ம். இப்ப திடீர்னு இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சிக்கல் எதுவும் இருக்கா உள்ள? அப்போ அவங்களுடைய சொல்லாடல் படியே உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அப்படியே வெளியில் போனீங்க? ஒரே ஒரு மாவட்ட நிர்வாகி ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக வெளியில் போனாக்கா உனக்கு தான் இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நீயே சொல்கிறீங்க, அப்படியே வெளியில் போன? அவர் கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே அதற்கான அங்கீகாரம் தேடி உன்னை வருமா வராதா? எப்பயுமே ஊடகங்கள் எல்லாம் பேசக்கூடாது, உனக்கு நிறைய லைக்ஸ் வருது அப்படி இப்படிலாம் வந்து சொல்றாங்களாமா. இதெல்லாம் கம்ப்ளைண்டா வந்து சொல்றாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கான ஆதரவு இருக்கணுமோ, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்யாமல் அந்த ஒரு நபர் சொன்னதுக்காக நீங்கள் உடனே விலகி போட்டீங்கன்னாக்கா உங்களுடைய மாவட்ட செயலாளர் கேட்டால் ஊடகத்தில் கூப்பிட்டு நீங்கள் போய் உட்காந்தீங்க, உங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டு போய் நீங்கள் ஊடகத்தில் உட்காந்தீங்களா? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். அவருடைய அனுமதி பெற்று நீங்கள் போய் உட்காந்தீங்களா? ஏன் உட்காரல? அவருடைய அனுமதி பெறலைன்னா நீங்கள் வந்து கட்சி பொறுப்புலேயே இல்லை, கட்சியோடைய தொண்டராக இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த அனுமதியும் கேட்காம நீங்கள் போய் உட்காருங்கணும் பொழுது வழக்கம் போல் அதே போல் உங்கள் வேலையை செஞ்சுருக்கலாம்ல. இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் விலக்கி அதை ஒரு பூதாகரம் ஆக்குறீங்க. அதை வந்து ஆக்குறீங்கனாக்கா திமுகவுடைய பின்புலம் என்பதற்காகத்தான் ஒரு தொண்டன் விலகுவதை இவ்வளோ பெரிய செய்தியாக பார்க்குறாங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே அஜெண்டா சார். இல்லை, நீங்கள் ஊடகங்களை கார்னர் பண்ணுறீங்களா? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஊடகங்களை என்ன நான் கார்னர் பண்ணேன்? இல்லை, நீங்கள் அவ்வளோ ஊடகங்கள் போய் பின்னாடி பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா பின்னூட்டத்தில் திமுக இருக்குது அப்படிங்கிறீங்களா? அது சொல்லுங்கள் சார். இன்றைக்கி அந்த செய்தியை சொல்கிறேன். அந்த பொண்ணை வீடியோ அவங்கள வந்து நேர்காணல் சொல்வதெல்லாம் நான் சொல்லலை. நேர்காணலில் அந்த பொண்ணை அழைச்சி பேசுகிறாங்க, போய் எடுக்கிறாங்க, உட்காடுறாங்க, அப்படி தான் அவங்க போகிறாங்க. நான் சொல்கிறது அவங்க திமுகவுடைய பின்புலத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் வந்து திமுகன்றதுனால தான் இந்த நபர் விலகுவதை இவ்வளவு பெரிய செய்தியாக இதே செய்தியை வானதி சீனிவாசன் கேட்டாங்க தெரியுமா? ஊடகத்தில் உட்காந்துருக்கும் போது ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்ட முதல் கேள்வி, அந்த பெண் என்ன பதவியில் இருந்தார்? எந்த பதவியும் இல்லை, அடிமட்ட தொண்டர். எவ்வளோ காலமாக பயணிக்கிறார்? ஒரு 3 மாதமாகத்தான் எல்லாருக்கும் தெரிகிறது, அதிகபட்சம் ஒரு 6 மாதம்னு வச்சுக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே அவசரப்பட்டு ஏன் சகோதரி இந்த மாதிரி முடிவு எடுக்கணுன்றது அவங்களுமே கேட்குறாங்க. சரி சகோதரி, நீங்கள் எங்கள் கூட வாங்க, பிஜேபியில் வந்து நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அழைப்பு வந்ததுக்குள்ள போய் செய்ய சொல்லுங்கள், விருப்பம் இருந்தால், அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் இவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டியது அவசியமே இல்லை சார். இல்லை, ஒரே குடும்பத்தில் தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கக்கூடியவங்களும் வந்து பயணிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து திமுக இருப்பார், ஒருத்தர் அண்ணா திமுக இருப்பார், இன்னொருத்தர் வந்து காங்கிரஸ் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும்? அவங்க பின்னாடி வந்து அதிமுக இருக்குது, அவங்க பின்னாடி காங்கிரஸ் இருக்குது, அவங்க பின்னாடி திமுக இருக்குன்னு. ரொம்ப சிம்பிள் சார். ஒரு தொண்டன் விலகுவதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவ்வளோ பெரிய செய்தியாக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த கட்சியில் ஒரு தொண்டன் விலகியதை இவ்வளோ பெரிய செய்தியாக மாற்றிருக்கீங்க? ஒரு வரலாறு காட்டுங்க. இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிச்சிடலாம். கொடைக்கானலில் 3 நாள் ஷூட்டிங் காண்டி போனார் விஜய் அவர்கள். இப்போ தொடர்ந்து திறந்தவெளி வேன்லேயும் வந்து ரோட் ஷோலாம் வந்து நடத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கூட்டம் எல்லாமே ஒரு ஓட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். முதல்ல ஒரு அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னாக்கா, கூட்டத்தை வர வைப்பதற்காக அங்கங்கே வந்து உங்களுக்கு மேடைகள் போட்டு சேர்கள் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு செய்வாங்க. அப்படி வராத பட்சத்தில் அங்கே வந்து அவர்களை போய் அழைத்து வீடாக போய் வண்டி வச்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அதற்கும் வரலன்ற பட்சத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் இவ்வளோ காசு கொடுப்போம், சாப்பாடு உங்களுக்கு இருக்குது, குடிநீர் இருக்குது, திருப்பி கூப்பிட்டு போய் விட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேருந்து வச்சு கூப்பிட்டு வரதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு வேலைகளை செய்வதற்கான அடிப்படையான விஷயமே ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண பிறகு அவங்கள்ட்ட மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி நான் வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன்றதை சொல்கிறது தான் அதிமுக காலங்காலமாக செஞ்சுருக்கு. பட் அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் விஜய் வரான்னா தன்னிச்சையாக கூடுறாங்கல்ல, அந்த வைத்தறிச்ச திமுக இருக்குமா இருக்காதா? என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், அசால்ட்டாக அந்த மனுஷன் வந்தோடனே எல்லா பேரும் கும்பிடுறாங்க, நீங்கள் இது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றதை அவர் பார்த்துப்பார். அது அவர் பிரச்சனை. மக்கள்கிட்ட வந்து நம்ம விஷயத்தை சொல்கிறோம், சொல்லி பேசி நம்ம வரும்பொழுது ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய அந்த மேஜிக்கே அவர் செய்ய போகிறார். பட் ஆனால் இவங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது? திமுகவுக்கோ பிற கட்சி நபர்களுக்கோ என்ன பிரச்சனை இருக்குது? ஆள் கூடுறாங்க, இது ஓட்டை கன்வெர்ட் ஆகாதுன்னு பல பேர் ஊடகத்தில் உட்கார வச்சு பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆகலப்பா, அவங்க பிரச்சனைப்பா. ஆனால் கூட்டம் வருதுல்ல, உங்களுக்கு கூட்டம் வர வைக்கிறதுக்கே நீங்கள் முக்குறீங்க. அவர் அசால்ட்டாக வர வச்சுருக்காருனாக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லியும் தான் அரசியலுக்கு வந்தாக்கா என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு சொல்லியும் சொன்னாக்கா மாறுமா மாறாதான்றதை ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன் கடந்து அவசரப்படுறீங்க? பொறுமையாக இருங்க. பாஜக அதிமுக கூட்டணிக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில் தொடர்ந்து பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த தாவேகா தலைமையும் மறுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனால் தொடர்ந்து இல்லை, நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் ஐக்கியமாவார், ஒரு இறுதி கட்டத்தில் என்ன வேணாலும் முடிவு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சகர்கள் பல விஷயங்களை முன் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒருபோதும் விஜய் அவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக தனித்து இருந்திருந்தால் அந்த கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். மேபி மே நாட் பின்றது 2 தலைவர்களும் உட்காந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு அவரோட போய் கூட்டு வைப்பான்னு சொல்கிறதே அறிவுக்கு ஒவ்வாத பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்கன்னும் பொழுது அதிமுக வந்து நான் பிஜேபி கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதிமுக போயிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக விஜயும் போவான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல,
ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட யோசனை இருக்கும், தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கட்சியை கொண்டு போகிறதுக்கான கட்டமைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும் பொழுது இவர் அங்கே போயிட்டு இருந்துக்கா நீயும் வா நீயும் வந்துடுவே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெல் பிளான்டாக வந்து விஜய் அவர்கள் பிஜேபி ஆள் அப்படின்ற மாதிரி காட்டணும். விஜய் அவர்களுக்கு ஓட் பேங்கிங் போயிடக்கூடாதுன்றத மேபி இதை வந்து பிஜேபியும் செய்யலாம், திமுகவும் செய்யலாம். 2 பேருமே இந்த ஒரு அஜெண்டாவை வந்து ஊடகத்தில் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னாக்கா விஜய்க்கு சிறுபான்மை ஓட்டு, தலித்துகள் ஓட்டை தாண்டி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு முழுக்க அவர் பக்கம் இருக்கணும் பொழுது அதை உடைச்சாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் பொழுது இந்த கட்சிகள் இது போல் விஜயை வந்து ஆரம்பத்திலே விஜய் சொல்லியிருக்காரு மாநாட்டில், பெயிண்ட்டை தூக்கிட்டு வருவானுங்க, அவனுக்கு என்ன நிறம் பிடிக்குதோ அந்த நிறத்தை நம்ம மேலே அடிக்க பார்ப்பான், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ ஒரு நபர்கள் இல்லை பல நபர்களும் சேர்ந்து பிஜேபி பெயிண்ட்டை அவர் மீது தடவுவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் காவி சாயம் அவர் மீது ஒட்டாதுன்றதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.